ஹலோ நண்பர்களே, நான் வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு விவசாயி வந்து அவர் வந்து ஆட்டு மந்தை வச்சுருந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை வந்து எப்பவுமே காட்டுக்குள்ளே கொண்டு போய் மேய்க்கிறது வழக்கம். ஆனால் எப்பவும் காட்டுக்குள்ளே விட்டு அவர் வந்து ஆட்டு பக்கத்தில் இருப்பார். கொஞ்சம் தூரத்தில் அவர் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிடுவார். ஆனால் இந்த ஆடு வந்து கரெக்டாக மேய்ஞ்சிட்டு கரெக்டாக போயிடும். கரெக்டாக மேய்ஞ்சிட்டு அப்படியே இருக்கும்போது அவர் கடைசி விவசாயி வந்தோடனே அதை ஓட்டிட்டு போயிடுவார். ஒரு நாள் என்னாச்சு, பெரிய மழை பெஞ்சிருச்சு. மழை பெஞ்ச உடனே அந்த பக்கமாக ஒரு நரி ஒன்று வந்துதான். நரி ஒன்று, ஐயோ நீங்கள் எல்லாம் இப்படி நினைறீங்களே, உங்கள் மேலே எனக்கு வருத்தமாக இருக்குன்னு அப்படியே கண்ணீர் விட்டு வாங்க வந்து என் கோயிலுக்குள்ளே வந்து அடைக்கலம் போடுங்க அப்படின்ட்டு. அப்போ அதில் தலைவர் ஆடு, அந்த ஆடு, ஏன்பா அவன் வந்து கண்ணீர் விடுறான்னு அவன் கூப்பிட்டான்னு யாரும் கோயிலுக்குள்ளே போயிடாதீங்க. போனீங்கன்னா உங்களை அவன் அடித்து சாப்பிட்டு அவ்வளோதான், நீங்கள் உங்கள் உயிரை விட வேண்டியதான். உடனே அதில் ஒரு இளம் ஆடு, அவர் ரொம்ப திமிரோட அலைவார். அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் இந்த கேரட்டு ஆட்டுக்கு வேறு வேலையில்லடா, எப்போ பாரு நம்மளை வந்து அவர் நம்ம நினைக்கிறவங்க எவ்வளோ வருத்தமாக படுறாரு. நம்ம அவர் கூட கோயக்குள்ள போகிறோன்னு இவருக்கு போகிறாங்க, உன் பேச்சை நான் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு உடனே சொன்னால் கேட்கணும், நான் உன் பேச்சை கேட்க முடியாது. உடனே என்னாச்சு, நரிக்குள்ள வா நண்பா, இவனிங்க நினையட்டும், நீ வந்து மழை விடுற வரைக்கும் என் கோயிலுக்குள்ள வான்னு கூப்பிட்டு போயிட்டு அந்த இளம் ஆட்டை அடித்து கொண்டுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது, எப்பயுமே பெரியவங்க வந்து எதை சொன்னாலும் அதில் வந்து ஒரு காரணம் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து எப்பவுமே கேட்டுக்கணும். கேட்டு நடந்தால் நம்மளுக்கு வந்து எந்த கெடுதலும் இல்லை. அதேமாரி ஒரு ஆடு வந்து வழி தப்பி வந்துருச்சு. வழி தப்பி வந்தோடனே அது இன்னொரு வழி தப்பி வந்தோடனே அவர் ஒரு விவசாயி வளர்க்குறவர் போனார், ஒரு கசாப்பு கடை இருக்கார். ஆனால் கசாப்பு கடைக்காரர் வந்து நல்லா டிப்டாப்பாக நல்லா உடையணிட்டு போனார். விவசாயி வந்து அவர் வயலில் வேலை பார்க்கறதுனால ஒரு அடுக்கும் சேறு சகதியுமாக இருந்து உடனே அந்த ஆடு, அது அந்த கதையில் வந்து அந்த ஆடு வந்து என்ன பண்ணியிருக்கு, உடனே விவசாயி இதை நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு உடனே கறி கடைக்காரர் நான் கூப்பிட்டு போகிறேன்னு. உடனே சரி நம்ம 2 பேரும் எதுக்கு வாக்குவாதம், நம்ம வந்து இந்த ஆடாண்டே கேட்போம். உடனே அந்த ஆடு, நீ யார் கூட வர, ஐயோ இந்த விவசாயி கூட ஒரே அழுக்கு அசிங்கம், அதனால் இந்த இவர் வேண்டாம், நான் இவர் கூட தான் போகிறேன், இவர் தான் நல்லா டிப்பு டாப்பாக நல்லா பொட்டுக்கிட்டலாம் வச்சுட்டு நல்லா சூப்பராக இருக்கார். அப்புறம் விவசாயின்னு சொல்லி பார்த்து வேண்டாம் அவங்ககிட்ட போகாது அப்படின்னு, உனக்கு போகிறான் நான். உடனே என்ன பண்ணியிருக்கோம், அவன் அந்த கறி கடைக்காரன் நேராக கறி கடையில் போய் கட்டி வச்சுருந்தா பார்த்தோம், இவன் கறி கடைக்காரனா, அப்போ நாளைக்கு நம்மளை அறுத்து கறி விற்றுருவானான்னு. அது அப்போது வந்து ஆனால் அப்போ யோசனை பண்ணி என்ன பண்ணாங்க, அதுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதில் வந்து என்ன தெரியுது, யாரையும் வெளி தோற்றத்தை வச்சு வந்து மதிச்சிடக்கூடாது, அகத்தோற்றத்தை வச்சு தான் மதி. இதுதான் இந்த கதையோட நீதி. நன்றி.